ஒரு நாள் கிராமத்து விவசாய நண்பர் ஒருவர் முல்லாவை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அவருடன் உரையாடிவிட்டு புறப்பட்ட விவசாய நண்பர் கிராமத்திலிருந்து கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய சேவல் கோழியை முல்லாவுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சென்றார். மிகவும் சந்தோஷப்பட்ட முல்லா கோழியை தன் மனைவியிடம் கொடுத்து கறி சமைக்குமாறு கூறினார். அதன்படி சமைக்கப்பட்ட கோழியை முல்லாவும் அவருடைய மனைவியும் மிகவும் ருசித்து ரசித்து உண்டு மகிழ்ந்தார்கள். சில நாட்கள் சென்ற பிறகு ஒருவர் முல்லாவின் வீட்டுக்கு வந்தார். முன்பே கோழி பரிசளித்த விவசாயியின் நெருங்கிய நண்பர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி என்று வரவேற்ற முல்லா புதிய நண்பருக்கு நல்ல உணவளித்து உபச்சாரம் செய்து அனுப்பினார். புதிய நண்பர் போன பின் 2 நாள் கழித்து மற்றொரு மனிதர் முல்லாவின் வீட்டுக்கு வந்தார். தாம் கோழி பரிசளித்த விவசாயியின் நண்பனுக்கு நெருங்கிய நண்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவருக்கும் உபச்சாரம் செய்தார் முல்லா. 2-3 நாள்களுக்கு பிறகு மற்றொரு மனிதன் வந்து கோழி பரிசளித்தவரின் நண்பனுக்கு நண்பன் என்று கூறிக்கொண்டான். முல்லா நொந்து போனார். இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக நண்பர்கள் என்று ஆட்கள் வருவதை கண்ட முல்லா அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். அதன்படி முல்லா புதிதாக வந்தவரை பிரமாதமாக வரவேற்று அமரச் செய்து, நண்பரே, தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருங்கள், அருமையான கோழி சூப் தயாராகிக் கொண்டிருக்கிறது, ருசித்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று கூறிவிட்டு முல்லா சமையலறை நோக்கிச் சென்றார். தமது மனைவியிடம் ஏதோ சொல்லிவிட்டு திரும்பினார். சற்று நேரத்திற்கு பிறகு முல்லாவின் மனைவி ஒரு கோப்பையை கொண்டு வந்து, சூப் தயாராகிவிட்டது, சாப்பிடுங்கள் என்று புதிதாக வந்தவரின் முன் மேசையின் மீது ஒரு பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றாள். முல்லா புதிதாக வந்திருந்தவரிடம், சூப் சூடாக இருக்கிறது, பார்த்து சாப்பிடுங்கள் என்று நக்கலாக கூறினார். புது விருந்தாளி நாக்கை சப்பு கொட்டி கொண்டு ஆவலோடு சூப்பை எடுத்து ஒரு வாய் குடித்தார். அடுத்த கணமே அவருடைய முகம் மாறுதல் அடைந்தது. நண்பர் கோபமாக, என்ன முல்லா அவர்களே, இது சூப்பாக இல்லையே, வெறும் சுடுநீராக இருக்கிறதே என்று ஏமாற்றத்தோடு கூறினார். முல்லா சிரித்துக்கொண்டு, நண்பர் அவர்களே, கோபம் வேண்டாம், உங்களுடைய நண்பருக்கு நண்பரான நண்பர் கொடுத்த கோழியிலிருந்துதான் இந்த சூப் தயாரிக்கப்பட்டது. கோழி பரிசளித்தவரின் நண்பர்கள் இங்கே வரும்போதெல்லாம் அதே கோழியை கொண்டு தயாரித்த சூப்பைத்தான் கொடுக்கின்றேன். இன்று நீங்கள் அருந்தும் சூப் எனக்கு அன்பளிப்பாக கிடைத்த கோழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சூப்பினுடைய சூப்பாகும். அதனால்தான் இது சுடுநீர் போல் இருக்கிறது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார்.